வணக்கம். நாம டெய்லி யூஸ் பண்ற ஒரு ஆப்போட முழு டிஜிட்டல் ப்ளூ பிரிண்ட்டையும் ஒரே ஒரு மர்மமான வெப் பேஜை வச்சு எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பார்க்கலாமா? வாங்க இந்த டிஜிட்டல் டிடெக்டிவ் வேலையை ஆரம்பிக்கலாம். இன்டர்நெட்ல தேடிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம இந்த ஒரு லைன் மட்டும் நமக்கு கிடைச்சது. ஒரு மர்மமான க்ளூ மாதிரி இருக்குல்ல, இது எங்க இருந்து வருது, இதோட அர்த்தம் தான் என்ன? இப்போ நம்மளோட முக்கியமான கேள்வியே இதுதான். சும்மா ஏதோ வார்த்தைகளா இருக்கிற மாதிரி தெரியிற இந்த ஒரு பேஜ்ல இருந்து ஒரு பெரிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்மோட முழு ப்ளூ பிரிண்ட்டையும் நம்மளால உண்மையிலே கண்டுபிடிக்க முடியுமா? சரி வாங்க இந்த மர்மத்தை உடைச்சு பார்ப்போம். சரி, இப்போ கொஞ்சம் டீப்பா போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா இந்த பேஜ்ல ஒரே வார்த்தை குழப்பமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா இதுதான் நம்ம தேடிட்டு இருக்கிற க்ளூஸ். இதை வச்சு தான் அந்த ஆப்போட முழு மேப்பையும் நாம போட போறோம். இப்போ இத பாருங்க, ஒரே கசகசன்னு வார்த்தைகளா இருக்கு இல்லையா? நம்மளோட வேலை என்னன்னா இந்த குழப்பத்துல இருந்து ஒன்னொன்னா பிரிச்சு எடுத்து அதுக்கு ஒரு அர்த்தமுள்ள வடிவத்தை கொடுக்கறது தான். வாங்க நம்ம அனாலிசிஸ ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல இந்த ஆப்போட ரொம்ப பேசிக்கான நோக்கம் என்னன்னு சொல்ற க்ளூஸ ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். அதாவது மக்களை ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் பண்றது தான். இந்த முதல் செட் க்ளூஸ கொஞ்சம் கவனிங்க. இந்த 3 ஃபீச்சர்ஸ் தான் ஒரு யூசரோட அனுபவத்துக்கு பேஸ்மெண்டே. இது தனிப்பட்ட முறையிலும் சரி, குரூப்பாவும் சரி பேச வழி செய்யுது. சொல்லப்போனா இதுதான் இந்த ஆப்போட ஹார்ட். இந்த டேபிள்ல பாருங்க, அந்த மெயின் ஃபீச்சர்ஸை அழகா விளக்கியிருக்காங்க. காலிங் மூலமா நம்ம வாய்ஸ்லயும் வீடியோலயும் பேசிக்கிறோம். மெசேஜிங்னா சும்மா டெக்ஸ்ட் மட்டும் இல்ல, நம்ம ஃபீலிங்ஸை காட்ட ஸ்டிக்கர்ஸ், ஜிப்ஸ்னு எல்லாம் இருக்கு. குரூப்ஸ் அது நம்ம சோஷியல் கனெக்ஷன்ஸை ரொம்ப ஈஸியாக்குது. பாத்தீங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான தேவை இருக்கு. ஓகே, பர்சனலா பேசுறது தான் இதோட மெயின் வச்சுக்கலாம். ஆனா எந்த ஒரு ஆப்பும் அதோட நின்னுடுமா என்ன? கண்டிப்பா இல்ல. யூசர்ஸ் தங்களை இன்னும் பெரிய அளவுல வெளிப்படுத்த நினைக்கும்போது பிளாட்ஃபார்மும் அதுக்கேத்த மாதிரி வளரணும் இல்லையா? அப்படி 1-to-1ல இருந்து 1-to-many கம்யூனிகேஷனுக்கு இந்த ஆப் எப்படி மாறிச்சுங்கிறத தான் அடுத்த க்ளூஸ் நமக்கு காட்டப் போகுது. நம்மளோட அடுத்த 2 க்ளூஸ் என்னன்னா ஸ்டேட்டஸ் அப்புறம் சேனல்ஸ். ரெண்டுமே தகவலை ஷேர் பண்றதுக்கு தான். ஆனா ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த கம்பேரிசன்ல பாருங்க, அந்த வித்தியாசம் பழிச்சுன்னு தெரியுது. ஸ்டேட்டஸ்ங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட க்ளோஸா ஷேர் பண்ற ஒரு பிரைவேட் விஷயம். ஆனா சேனல்ஸ் அப்படி இல்ல. அது உங்களை ஃபாலோ பண்ற யாருக்கு வேணாலும் விஷயத்தை கொண்டு சேர்க்கிற ஒரு பப்ளிக் ப்ராட்காஸ்ட் மாதிரி. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த பிளாட்ஃபார்ம் பிரைவேட்ல இருந்து பப்ளிக் ஸ்பேஸுக்கும் வளர்ந்துருக்கு. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஒரு பிளாட்ஃபார்ம் யூசர்ஸை பிரைவேட்டாவும் பப்ளிக்காவும் கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதோட அடுத்த கட்ட வளர்ச்சி என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. காசு, ஆமா, வருமானம். அந்த வகையில இந்த பிளாட்ஃபார்ம் பர்சனல் யூஸை தாண்டி ஒரு பிசினஸ் ஸ்பேஸா எப்படி மாறுதுங்கிற அடுத்த லேயர்வா நாம இப்ப பார்க்க போறோம். இந்த க்ளூஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை நமக்கு சொல்லுது. இந்த ஆப் ஒரு பிசினஸ் என்ட்ரி பாயிண்ட் மூலமா, அதாவது நாம முதலே பார்த்தோமே அந்த கேட்டலாக் லைன், அதை வச்சு புது யூசர்ஸை எப்படி உள்ள இழுக்குதுங்கிறத இது தெளிவா காட்டுது. பாத்தீங்களா, எவ்ளோ சிம்பிளான ஒரு ப்ராசஸ். ஒரு பொட்டென்ஷியல் கஸ்டமரை ஒரு ஆக்டிவ் யூசரா மாத்துறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் எவ்ளோ தெளிவா ஒரு வழியை டிசைன் பண்ணிருக்கு பாருங்க. நீங்க டவுன்லோட் பண்ணுங்க இல்ல வெப் யூஸ் பண்ணுங்க, சாய்ஸ் உங்களுடையது. ஆனா ரிசல்ட் ஒண்ணுதான், நீங்க சிஸ்டம்குள்ள வந்துட்டீங்க. சரி, இப்போ நாம கடைசி செட் க்ளூஸை பார்க்க போறோம். இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் ஆப்போட ஃபீச்சர்ஸ். ஆனா இனிமே பார்க்க போறது ஃபீச்சர்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலா இந்த முழு சிஸ்டத்தையும் ஒன்னா புடிச்சு வச்சிருக்கிற பாலிசிஸ் மற்றும் சப்போர்ட் சிஸ்டம்ஸ். இதுதான் இந்த ஆப்போட ஃபவுண்டேஷனே. இந்த விஷயங்கள் தான் மற்ற எல்லா இன்ட்ராக்ஷன்ஸையும் சாத்தியமாக்குது. செக்யூரிட்டி, பிரைவசி, ஹெல்ப் இதெல்லாம் இல்லாம மக்கள் எப்படி இந்த பிளாட்ஃபார்மை நம்புவாங்க? அந்த நம்பிக்கை தான் இங்க எல்லாத்தையும் இயக்குற ஒரு பெரிய சக்தி. செக்யூரிட்டியை இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பாருங்க. நீங்க சேஃபா இருக்க உதவுற பல லேயர் பாதுகாப்பு. இது சும்மா வார்த்தை கிடையாதுங்க, இது யூசர்ஸ்க்கு கொடுக்கப்படுற ஒரு பெரிய ப்ராமிஸ். சுருக்கமா சொல்லணும்னா இந்த 4 பில்லர்ஸ் தான் யூசர் ட்ரஸ்ட்டை உருவாக்குது. ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி, தெளிவான பிரைவசி பாலிசி, தேவைப்படும்போது ஹெல்ப். இப்போ புதுசா டெக்னாலஜியில மெட்டா ஏஐ உதவியும் இருக்கு. நாம தனித்தனியா பார்த்த எல்லா க்ளூஸையும் இப்போ ஒன்னா சேர்த்து பாருங்க. நாம ஆரம்பிச்சது ஒரே ஒரு சிம்பிள் லைன்ல இருந்து. ஆனா நாம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இது வெறும் ஒரு ஆப் கிடையாது. இது ஒரு பர்சனல் கம்யூனிகேஷன் டூல், ஒரு பப்ளிக் ப்ராட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம், ஒரு பிசினஸ் எக்கோசிஸ்டம், அப்புறம் இது எல்லாத்தையும் தாங்கி நிக்கிற நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு மேல கட்டப்பட்ட ஒரு முழுமையான சிஸ்டம். நாம கத்துக்கிட்டதுலயே ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். இது வெறும் ஒரு மெசேஜிங் ஆப் இல்ல, இது ஒரு டிஜிட்டல் எக்கோசிஸ்டம். பர்சனல் கான்வர்சேஷன்ஸ் பிசினஸை உள்ள கொண்டு வருது. பிசினஸ் வந்தா பிளாட்ஃபார்ம் மேல நம்பிக்கை அதிகமாகுது. பாத்தீங்களா, ஒவ்வொரு ஃபீச்சரும் இன்னொன்னோட கனெக்ட் ஆகி ஒன்னு வளர்த்து ஒரு முழுமையான டிஜிட்டல் உலகத்தையே உருவாக்குது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த அனாலிசிஸ் மூலமா நமக்கு ஒரு புது பார்வை கிடைச்சிருக்கு இல்லையா?
இப்போ இதே கண்ணோட்டத்தோட நீங்க டெய்லி யூஸ் பண்ற மத்த டிஜிட்டல் ஆப்ஸை பார்த்தா அதுக்குள்ள என்ன மாதிரியான ப்ளூ பிரிண்ட்ஸ் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.